என் பாப்பாவ ஒருத்தன் கெடுத்து புட்டான் கெடுத்து புட்டான். அப்படின்னா ரேப் ஏதாவது நடந்துச்சா? ரேப் இல்ல, ஜிஞ்சனக்கா. ரேப் நடந்துச்சா? ஜிஞ்சனக்கா. ரேப் நடந்துச்சா? ஜிஞ்சனக்கா. ரேப்பா? ஜிஞ்சனக்கா. ஐயோ ரேப்பா? ஜிஞ்சனக்கா. சார் நான் பேசுறேன் இருங்க. வெயிட். ரைட். ரேப்பா? ஜிஞ்சனக்கா. மானமங்க நடந்ததா? என்ன அது? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எதையா? வாங்க காட்டுறேன். ஓகே வா போலாம். வாங்க துரை. மெதுவா போய் இன்ஸ்பெக்டர்ல ஓட முடியாது. வாங்க இந்த குடிச்சிருதான். நியாயம் கேட்கதான் நாங்க வந்துட்டோம்ல, கூட்டிட்டு வா. பாப்பா பாப்பா பாப்பா. சார், ஏதோ திருட்டு கேஸோட ஆரம்பமாக போது நடிச்ச வாழ்க்கையே மகத்தான ரேப் கேஸோட ஆரம்பிச்சு வச்ச உங்களுக்கு என் இதயபூர்வமான நன்றி சார். பாடி வா. பாவம் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு. இரும்பு சங்கிலியால கட்டி போட்டு எடுத்துட்டு வர. கூட்டிட்டு வாங்க. இவதான் என் பாப்பா. உன் பண்ணி பேரா பாப்பா? ஆமந்தர. அது ரேப்பா? ஜிஞ்சனக்கா. என்னையா அபுஜி? என்னாச்சா உனக்கு? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த சங்கிலியால என்ன கட்டி போடுங்க சார். ஏய் இந்த ஆளை பிடிச்சு கட்டு. ஏய் ரேப் பண்ணவன கூட்டு வாங்க. ஓ கண்ணையா. ஏண்டோ சின்னையா? நீ ரேப் பண்ண? ஐயோ நான் ஒண்ணும் செய்யல தர. செஞ்சது சின்னவன் தர. சின்னவன் அவன் ஏவன் கொண்டாவன கொண்டாரு தர. எனக்கு என்ன பயம்? என் சின்னவன் ஆம்பளை சிங்கம். அவதாங்க. ஏய் நீ ஏன்டா வெக்கப்படுற? வா. மிஸ்டர் லிங்கம், இது சிவில் கேஸா கிரிமினல் கேஸா? அந்த அளவுக்கு நான் படிக்கல சார். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும். டோட்டலா எல்லாம் டிஜிகி அபுஜிகி. கொத்தட வாய. என் சின்னவனை வலையில போட்டுக்கின்னு உன் பாப்பாதான் ரேப் பண்ணிக்கிட்டாடா. அதால பிறகுற 10 குட்டியில பாதி என்னதான். உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? 10 குட்டி எனக்கு தாண்டா சேரும். 10 குட்டியில பாதி என்னதாடா? 10 போலீஸ் பிடிக்கணும் வந்தா என்ன மாட்டேனா? நீங்க இது என்ன கேஸ்னு கேட்டதுக்கு நான் அப்ப பதில் சொல்லல இல்ல சார். இது ரிச்சி கிரிமினல் கேஸ் தான். இதுல கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, அங்க பேசிக்கிறேன். ரிச்சிக்கு கருப்பனா என் கதை கண்டலாயிடுச்சேடா. என்ன விட்டுட்டு போறீங்களேடா. என்ன விட்டுட்டு போறீங்களே. என் பாப்பாவை கெடுத்துட்டான் என் பாப்பாவை கெடுத்துட்டான்னு கோர்ட்டுக்கு இழுத்து என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா. நாசம் பண்ணிட்டியா அயோக்கிய பையல. பண்ணியில பூரா வித்து விட்டா. நான் மட்டும் இருக்கிறதா என்ன? நீ தாண்டா குரங்கு. அனுமார் வாயா. நீ தாண்டா அனுமார் வாயா. ஏய் எங்கடா மோதிர? என்ன பின்னி போடுடா பின்னி. ஏன் இப்படி பண்ணி மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? இது கோர்ட்டு போறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். மாமா செத்த பண்ணிய குத்த கூடாது மாமா. இப்ப என்ன செய்யுது மாமா? என்ன செய்யலாம்? என் பொண்ண துணையா வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கண்ணு வைக்கணும். கொள்ளை இப்ப என்ன செய்யணும்னா விரல்ல போடுறது மோதிரம், கையில உள்ள கடியாரம், ஹோட்டலு கேஷ் என்ன இருக்கு? இந்த சங்கிலி தான் இருக்கு. கல்றா. இப்ப என்ன செய்யணும்னா திரும்பி பக்கம் ஓடிடணும். என்ன ஈசிடா. நாம இத்தனை நாள கொள்ளை அடிக்காம வாழ்க்கை வீணாக்கி போட்டோம்டா. கண்ணையா, அந்த பில்டிங் அந்த ஜன்னல் சேலை என்ன நுழைஞ்சுக்கோங்கறா. ட்ரிச்சி ட்ரிச்சி. டேய் யாரா உள்ள? டேய் கல்றா. ஐயோ கல்றானே. ஐயோ போலீஸா. ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ போலீஸ். அக்கா மௌன தங்கச்சி மௌன உங்க புத்திசாலித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால 2 பேர்ல ஒருத்தருக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறதா இருக்கு. பொண்ணு விஷயத்துல நம்ம குடும்பம் பிஞ்சிட கூடாது. அதனால பூவா தலையா போட போறேன். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். தலை உனக்கு, பூ உனக்கு. பூ எனக்கு தான். அக்கம்மா கைய தட்டு. ஜிங்கி ஜக்கு ஜிங்கி ஜக்கு. அடிக்கிட்ட வந்து என்ன தட்டு. பூவாளே என்ன தட்டு. காஞ்சனக்க
ஜனக்கடி ஜனக்கு நக்கடி ஜான் ஜனக்க ஜான் ஜான் ஜனக்கடி இப்ப கேட்டு கேட்டு அவர் தாலி கட்ட விடாதீங்க. நான் தான் ஒரிஜினல் மாப்பிள்ள. சின்னையா அழுது பிரயோஜனம் இல்ல. இப்ப ஏன் பொண்டாட்டி 3 முடிச்சு போட்டாச்சு. சின்னையா நீ வந்துடுற இவனை உனக்கு கட்டி கொடுத்துரு. என்ன நீ கொடுக்கறது? யோ மாமா, நீ கொடுத்த தீர்ப்பை விட ஆண்டவன் கொடுத்த தீர்ப்பு தான் பெருசு மாமா. இப்ப உன் பொண்ணுக்கு நான் தான் பெருசேன். இது எங்க சாஸ்திரம் ஒத்துக்காது. இந்த ஆளுதான் தாலி கட்டின தாலி கட்டினதுதான். ஏ கண்ணையா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பழிக்கு பழி வாங்குவேன். அடுத்த ஜென்மத்துல நீ பண்ணே போறப்ப அப்ப என் கையாலே நறுக்கி கூறு போட்டு மீட்டு கொண்டு வித்து விடுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே சாப்பிட்டு போடுறேன். கெட்டலையே என்ன பண்ணிட்டு இருக்க? ஊஞ்சல் கட்டி விளையாட போறேன். மூளை உனக்கு அந்த சுருக்கு மாட்டி இருக்கல, இதுல விழுந்து தொல்ல போறையா? சரியான மனசாமி இருக்க. என் சாமி சாக போற. சாமியா அந்த அனாதை பொண்ணு வச்ச மேல நான் உதிரியா வச்சிருந்தேன். நான் ஐநாட்டால என்னை கட்டிக்கிடுவான்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த அசுரூருக்காரன் வந்து அடிச்சுட்டு போயிட்டானே, அவன் தானே கட்டுறது நான் பாக்கணுமா? விடியா தூங்க போறேன், தொங்க போறேன். கொடுக்கா போயிட்டானே, நான் நரகத்துல போய் எங்க தேடுவேன்? விடியா விடியா தூங்க போறேன். சொன்னா கேளியா? விடியா உனக்கலையா? நீ சாகிறத பத்தி நமக்கு கவலை இல்லை. துக்கு போட்டு செத்தா நாக்கு வெளியே வரும், கண்ணு பிதுங்கும். உயிரோடு இருக்கும் போதே நீ அசிங்கமாகிற. நீ செத்துட்டா உடனே பாக்குறவன் பயந்து செத்துருவான். இந்த மருந்த சாப்பிடு சாமியோ, 2 நிமிஷத்துல உயிர் போயிடும். நான் ஒரு மேல போய் செய்தியே சொல்றேன். சாமியோ நமக்கு செத்துட்டா சாமியோ. இன்னைக்கு ராத்திரி அம்மா, நாளைக்கு ராத்திரி சின்னையா. கண்ணைய மாமா, கண்ணைய மாமா, கண்ணைய மாமா, கண்ணைய மாமா, கண்ணைய மாமா. என்ன பாடி கொழுத்து போல பண்ணியாட்டு இருக்குது. கொஞ்சம் உரசு நிப்பாட்டக்கூடாதா? விளக்கணும். என்ன மாமா, உன் வயிறு சின்னையா மாமா வயிறாட்டம் இருக்குது. அது சந்தோஷத்துல ஊத்திருச்சு. என்ன மாமா கையெல்லாம் இப்படி நடுங்குது? முத ஃபர்ஸ்ட் நைட்ல அப்படித்தான் நடக்கும். அடுத்துக்க எல்லாம் சரியா போயிடும். என்ன மாமா, என்னமா பண்ற? அவ்வளவுதான். சின்ன சின்ன ஆசை, படிக்க ஆசை. என்ன மாமா கால்ல ஏதோ படு? கருணாய காவலுக்கு போட்டிருக்கேன். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. அம்மா சின்னையா, ஐயோ என் ஜிலேபி, என் வாழ்க்கையே நாசமா போச்சு.